அது பத்திரிகைக்கு வருமானம். பத்திரிக்கையில் நீங்கள் நிறைய விளம்பரம் கொடுத்ததால பத்திரிக்கையில் முன்காலமாக போடுறீங்க, எங்களை கூட தூக்கி துணியோட போடுறீங்க, அவங்கள பெருசாக போடுறீங்க. தொடர்ந்து பத்திரிகை விளம்பரம் கொடுப்பது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை, வேறு எந்த சாதனையும் கிடையாது. ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சியோடு பாருங்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சேலம் மாவட்டத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? 3 ஆண்டு காலத்தில் இங்கே தானே எல்லாம் இருக்கிறோம். இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் இந்த மாவட்டத்தில் தான் வசிக்கிறீங்க. இந்த மாவட்டத்தில் அன்றாட நிகழ்வு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த 3 வருடம், ஜூன் ஜூலை 3 வருடம் 2 வருஷம் ஆகிப்போச்சு. 38 மாதங்கள் ஓடிவிட்டன. 38 மாதத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டத்தில் எந்த தொகுதியாவது எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? ஒன்றுமே கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எவ்வளோ திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். தம்பி கொஞ்சம் கீழே எவ்வளோ திட்டங்களை கொண்டாந்தோம். அந்த திட்டங்களால் மக்களுக்கு எவ்வளோ நன்மை கிடைச்சிருக்குது. அடிக்கடி வராரு, சேலம் போகிறாரு, அதோடு முடிஞ்சு போச்சு. பல மந்திரிகள் சேலத்துக்கு வர்றாங்க, பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க, போயிடுறாங்க. ஆனால் திட்டம் எதுவுமே வரலையே. இதை போல் இங்கே மட்டும் இல்லை, சேலம் மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் எந்த திட்டம் நிறைவேறல. ஒரு சில திட்டம் என்ன, மதுரையில் ஒரு நூலகம் கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். மெட்ராஸில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. 2 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. கேட்டால் என்னமாங்க, நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம்பாங்க. அது என்ன திட்டமா? அது நீங்கள் யார் வேணாலும் முதலமைச்சர் வந்து அறிவிக்கலாம். அறிவிப்பு இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்குறது தான், அது திட்டம் அல்ல. அப்புறம் மகளிருக்கு பேருந்தில் கட்டணமெல்லாம் பயணம், அது என்ன அறிவிப்பு தான், திட்டம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் யார் முதலமைச்சரானாலும் இந்த செய்யலாம், இது பெரிய சாதனை கிடையாது. ஆனால் இதற்கு நிதி எங்கே இருந்து வந்தது? நிதி ஆதாரத்தை உருவாக்கி அதிலிருந்து இந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கணும், அது கிடையாது. கடனை வாங்கி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. கட்டணமில்லா பேருந்து செல்கின்றவர்களுக்கு அந்த பேருந்துக்கு உண்டான தொகையை போக்குவரத்து கழகத்திற்கு கடன் வாங்கி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி நிதி ஆதாரத்தை பெருக்கி கொடுக்கல, கடன் ஏறிக்கிட்டே போகுது. தமிழ்நாட்டுடைய கடன் ஏறிக்கிட்டே போகுது. 1000 ரூபா உரிமை தொகை மகளிர் கொடுக்குன்னு சொன்னால் அதற்கும் கடன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு சுமார் 3,68,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஆட்சி கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த பத்திரிகை ஊடகம்தான் இந்த ஆட்சி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் மட்டும் நடுநிலையோடு உண்மை செய்திகளை வெளியிட்டீங்களா, இந்த ஆட்சியுடைய முகத்திரை கிழிஞ்சு போயிடும்.